ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 15 கிலோமீட்டர் கூட வராதுங்க. அந்த டிஸ்டன்ஸில் ஒரு 4.5 ஏக்கர் விவசாய நிலம், நல்ல செம்மண் பூமி, லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கள்கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை ஏரியாவில் தாங்க அமைஞ்சிருக்கு. திண்டுக்கல் டு சென்னை வரைக்கும் போகக்கூடிய ஹைவேஸ் ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 2.5 to 3 கிலோமீட்டர் கூட வராது. அந்த டிஸ்டன்ஸில் ஒரு 4.5 ஏக்கர் விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு கேணி இருக்குது, ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, போர் இருக்குது, சுற்றிலும் வந்து ஃபென்சிங் வந்து போட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல செம்மண் பூமியாக கிடச்சிருக்கு. இந்த விவசாய நிலத்தோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து 18 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எங்களால் எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு மொத்தம் 2 சைடு வந்து ரோடு ஆக்சஸ் இருக்குது. திண்டுக்கல் டு திருச்சி போகிற லைனில் வந்தோம் அப்படின்னா டைரெக்டாக நம்ம தும்மலக்குண்டு வழியாக டைரெக்டாக இந்த இடத்துக்கு வர முடியும். அதே போல் அந்த சைடு கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்க வந்து தென்னம்பட்டி வழியாக, அதாவது எரியோட தாண்டி வேடசந்தூர், அங்கே வந்து தென்னம்பட்டி இருக்கும். தென்னம்பட்டி வழியாக வரும்போது இங்கே முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா தென்னந்தோப்பு, இந்த வழியாக டைரெக்டாக நம்ம வந்து ஈஸியாக வந்து ரீச் ஆக முடியும். 2 சைடுமே ரோடு ஆக்சஸ் இருக்குது. இந்த கட்ரோடு பேஸில் இருந்து நமக்கு செப்பரேட்டாக ஒரு 20 அடி மண் பாதை வந்து நமக்கு வந்து கிடச்சிருது. நமக்கும் இன்னொருத்தவங்களுக்கு இருக்குது. அவங்க ஃபேமிலியோடு வந்து வீடு கட்டி ஸ்டே பண்ணியிருக்காங்க. நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் இந்த ரோடு ஆக்சஸை பொறுத்த வரைக்கும். பக்கத்தில் வந்து நிறைய குடியிருப்பு பகுதிகள்லாம் அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் நிறைய பேர் வந்து நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடணும், இல்லை ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு தோட்டம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னே சொல்லலாம். ஏன்னா என்னோடய சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, நல்ல செம்மண் பூமியாக அதிகபட்சமே ஒரு 20 லட்ச ரூபா பட்ஜெட்டில் என்கிட்ட வந்து ஒரு 80 ரூபா தான் இருக்குது, இல்லை ஒரு 70 ரூபா இருக்குது, ₹1 வந்து ஒரு நல்ல இடங்கள்லாம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் அப்படிப்பட்ட இடங்களாக வந்து நம்மளுடைய சேனலில் தேடி தேடி நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே நான் வீடியோவில் முதலே சொன்ன மாதிரி பக்கத்தில் வந்து நிறைய குடியிருப்பு பகுதிகள் வந்து அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் போடலாம், கோழி பண்ணை போடலாம். உங்களோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல வந்து விவசாயம் வந்து பண்ண முடியும். ஃபைனலாக இப்போ நம்மளோட இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இடத்த பொறுத்த வரைக்கும் சுற்றிலும் வந்து ஃபென்சிங் வந்து நமக்கு வந்து போட்டு வச்சுருக்காங்க. பக்கத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா தென்னந்தோப்பு, மக்காச்சோளம், அது மட்டும் இல்லாமல் நிறைய விவசாயங்கள் வந்து பண்ணுறாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நல்ல பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. இந்த அக்ரி லேண்டுக்கான ஓனர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குடும்பத்தால் கையெழுத்து தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வச்சுருக்காங்க. சர்வேரை வச்சு அளந்து ஃபென்சிங் எல்லாமே நமக்கு வந்து போட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கேணியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 3 பாகம். 3 பாகத்தில் வந்து 2 பாகம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். வாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா 5 நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், 2 நாள் வந்து இன்னொருத்தர் யூஸ் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டியே இந்த இடத்தோட மண் தான். மண்ணை பொறுத்த வரைக்கும் நல்ல செம்மண்ணுங்க. இந்த கல்லுக்காடு அந்த மாதிரிலாம் இருக்காது. மண்ணை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் வாங்கி நெல் கூட வந்து பயிரிட முடியும். அந்தளவுக்கு வந்து மண் வளத்தோட நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடத்தோட நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 200 அடிக்குள்ளேயே வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து கிடச்சிருக்குங்க. இப்போ கூட நம்ம இடத்துல வந்து போர் போட்டிருக்காங்க. போரை பொறுத்த வரைக்குமே வந்து 900 அடி வரைக்கும் டெப்த்து வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா திண்டுக்கல்லில் வந்து பஞ்சம் ஏற்பட்டுச்சு பார்த்தீங்களா, வாட்டர் சோர்ஸ் இல்லாமல், அந்த டயத்தில் வந்து போட்ட போருங்க. அதே போல் கேணியை பொறுத்த வரைக்கும் பேக் சைடு வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. வீடியோவோட எண்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். தண்ணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேலே அப்படி தாங்க கிடச்சிருக்கு. அதே போல் இந்த இடத்தோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து போர் இருக்குது. இப்போ கூட வீடியோவில் ஜூம் பண்ணி காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். இங்கே தான் வந்து நமக்கு வந்து போர் போட்டிருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இடத்துல ஒரு ஓரத்தில் பார்த்தோம் அப்படின்னா டவர் லைன் வந்து போகுது. எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 20 சென்ட் வந்து போயிருங்க. அந்த இடத்துல வந்து தென்னை மரங்கள் வைக்க முடியாது. மற்றபடி வந்து வேறு மரங்கள் நீங்கள் வைக்கலாம். மாமரம் வைக்கலாம், கொய்யா மரம் வைக்கலாம், சப்போட்டா மரம் வைக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த மாட்டு பண்ணை, கோழி பண்ணை இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் நல்ல செம்மண் பூமியாக, அதுவும் பட்ஜெட் வைஸாக கம்மியாகவும் இந்த மாதிரி இடங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே கொஞ்சம் ரேர் தாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னே சொல்லலாம். அதே போல் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறத தான் திரும்பவும் நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் லேண்டு விற்கணும்னு நினைக்கிறவங்க பேசிக்கான விஷயம் 3 விஷயம். சர்வேரை கூப்பிட்டு
தயவு செஞ்சு உங்களோட இடத்த அளந்துருங்க. அதே போல் முடிஞ்சிச்சுன்னா லீகல் ஒப்பீனியன் வாங்கி வச்சுருங்க. 1975 இருந்து ஈசி எடுத்து வச்சுருங்க. உங்களோட டாக்குமெண்ட்டு அது எல்லாத்தையுமே வந்து ஒரு செட்டு வந்து கரெக்டாக ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக தான் நீங்கள் இடத்த வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் சீக்கிரமாக முடிஞ்சுன்னா அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்குகிற பையருக்கும் வந்து டைம் வந்து இழுக்காது. ஏன் அப்படின்னா நிறைய பையர்ஸ் இன்றைக்கி வந்தாங்களா, பார்த்தாங்களா, இடத்த அட்வான்ஸ் போட்டோமா, லீகல் எல்லாமே கரெக்டாக இருக்கா, நம்ம ஒரு தடவை கூப்பிட்டு இடத்தெல்லாம் அளக்குறோமா, முடித்த உடனே 10 நாளுக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நிறைய பையர்ஸ் ரெடியாக இருக்காங்க. ஆனால் நிறைய இடங்களில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யாதனால தான் அவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லேண்டு வாங்குகிறவங்க பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு இடம் நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்னா டோக்கன் அட்வான்ஸ் ஒரு 5000 போடுங்க. அதிகபட்சம் 10,000 மேலே போடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் 1975 லீகல் எடுங்க. அதே போல் அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்டில் போய் இதெல்லாம் கோயில் மனுவில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். நாங்கள் டேரெக்டாக எங்கள்கிட்ட பார்த்து வாங்குறீங்க அப்படின்னா நாங்களே கூட இருந்து அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் வேறு மீடியேட்டர் மூலிமா பார்க்குறீங்க அப்படின்னாலும் அவங்கள்ட்ட இந்த விவரத்தெல்லாம் சொல்லுங்கள். அதே போல் வந்து டிகேடி பட்டாலா இருக்கா, பஞ்சமியில் இருக்கான்னு பாருங்கள். டிகேடியில் பட்டாலா இருக்குன்னா அது வந்து பெரிய இஷ்யூஸ் கிடையாது. 50 வருஷம் கழித்து வந்து அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். நிறைய இடங்கள் அப்படி தான் இருந்தது, இன்றைக்கும் முடிஞ்சிருக்கு, அது ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் பஞ்சமியில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எதுவுமே பண்ண முடியாது. அந்த இடத்த வந்து அந்த பிரிவினர் தான் நிறைய பேர் தெரியாமல் வந்து வாங்கியிருக்காங்க. அனதர் கமிட்டி எஸ்சிட்டேருந்தே பிசியெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கவனமாக பார்த்துங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் வந்து கேணி. கேணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தண்ணி வந்து மேலாப்படி தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நமக்கு ஒரு 6 சென்ட் வந்து இருக்குது. நீங்கள் பேக் சைடு கூட வந்து கேட்டு மாதிரி போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். இந்த இடத்த பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே தெளிவாக சொல்லிட்டேன். ஃபைனலாக இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.